சொல்ற வீடு பூட்டி இருக்கா ஆளை காணுமா காணுமா நான் இடிச்சு நினைச்சியா கணச்சியா சார் தாளை பத்தி ஒரு நியூஸ். எங்கப்பா நியூஸ்? இது பழைய நியூஸுங்க. நீ வெள்ளிச்செம்பை திருடி விற்று டிரைவர் லைசன்ஸ் வாங்கினதை பற்றி வீட்டில் யாருக்கும் வருத்தம் இல்லை. எங்க வீட்டுல திருண்ட சார் வெள்ளி செம்பு, அது ஒரு தப்பா? இப்பதான புரியுது. நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி ரூபா 5000 அபேஸ் பண்ணணும்ங்கறத உங்களை நான் இப்படி கேட்க மாட்டேன், சும்மா விட மாட்டேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன். ஈரப்பறிவையும் இரவினிலே ஆரத் தழுவி காதலர்கள் அச்சடிக்கும் முத்தங்கள். ராதா மது, உன்னை வியாபாரத்துக்கு அனுப்பிச்சா காதலா பண்ணிக்கிட்டு இருக்கிற. சார், உனக்கு காதல் ஒரு கேடா? உங்களால பண்ண முடியலங்கிறதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? என்னடா சொல்ற? சார், யூ ஷுட் நோ. வாட் ஷல் ஐ சே? ஐ அம் தி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நான் தான் உன்னை வேலைக்கு சேர்த்தேன், என்கிட்டயே உன் வேலையை கட்டுறியா? எவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. சார், அது மாத்திரம் சொல்லாதீங்க. பொறுப்போட நான் எல்லா கடைக்கும் போய் நம்ம ஆபீஸ் பணம் 5000 ரூபாய் வசூல் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இங்க வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை. ஒரு சுருட்டு வேற குடிச்சா எப்படி சார்? என்னடா சொன்ன? எனக்கு வர ஆத்திரத்துல. ஆத்திரம் அப்புறம் வரட்டும். கமிங் டு தி பாயிண்ட். நீங்க என்ன முறுக்கா திங்கிறீங்க? முறுக்கா? கண்ணாடியில நான் தான் தெரியுறேன். ஐயோ, அத்தனையும் பிரம. கம்பெனி படத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல மாட்டினேன். எந்த நிமிஷமும் முதலாளிக்கு வேணும் தான் மனசுக்குள்ளேயே இருக்குது. லதா, லதா, இவளுக்கு தூக்க மாத்திரை போட்டு கொடுத்தாதான் அவ தூங்குவா. உண்டு பொண்ணு தன்ன தனியா போறாளே, இப்ப போறவ நான் பாக்குறேன். லதா, அத்தை, அப்பாவை காணுமே. அவர் அப்படியே போயிருப்பாரு. நீ பாலை குடிச்சிட்டு தூங்கு. ஐயோ மது, நான் என்ன செய்யறது? இந்த வீட்டுல இருந்து என்ன விட மாட்டேன்றாங்களே. அங்க என்ன அவசரப்படுறியோ என்னமோ. லதா, 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 எங்கம்மா போற? சாவி. அப்பா போட்டு சும்மா சொன்னா சேலை கட்டிய மாதிரி நம்பாதேன்னு, சேலையே நம்பாதேன்னா இது கவுன் போட்ட குழந்தை இன்னும் மாற்றம். அறிவு வெட்டவன, நீ சேல்ஸ்மேன் தானே, வந்தியா சாம்பிளை காமிச்சியா போனியான்னு தானே இருக்கணும். பல்ல ஏன்டா காமிக்கிற? அது என்ன பேசுன? எப்படிற? ஓ மதர், let us imagine we are traveling and passing through a strange and dangerous country. யார கேட்றா? இவ்வளவு ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுனேன். அவன் மதிக்கணும், அதுக்காக தானே. சப்பலாம் படுறா, படு. மது, இந்நேரம் ஆபீஸ் முதலாளி போட்டுக்க
போறான் பத்திரிகையில விளம்பரத்துல, காணவில்லை காலத்துக்கு கீழே சேல்ஸ்மேன் காணவில்லை, 5000 ரூபாய் ஆபீஸ் பணத்துடன் தலைமறைவு. அவரை உயிருடனோ அல்லது அந்த பிணத்தின் கையில் பணத்துடனோ கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு அதே பணம் 5000 ரூபாய் பரிசு அப்படின்னு விளம்பரம் கொடுத்திருக்க போறார். நம்மள உள்ளதல்ல போறாருங்களோ இல்ல தெருத்தரமா அலைய போறனோ? சும்மா அலைய போற சீப்பு 2 ஏடா, சோப்பு 2 ஏடா, கண்ணாடி 2 ஏடா, கடையே 2 ஏடான்னு தெருத்தரமா அலைய போறேன்.
தா லதா தா. என்னது எதிரொலியா? இருக்காதே. லதான கூப்பிட்டு எதிரொலி வந்தா லதான தானே வரணும். வெறும் தா மாத்திரம் வருது. வார்த்தையெல்லாம் வடிகட்டி வருதா? லதா பணத்தை தா. வார்த்தையெல்லாம் கூடுது இல்லையே. நான் இது வரைக்கும் கேட்ட எதிரொலியில இப்படி எல்லாம் வந்தது இல்லையே. நீங்க எல்லாம் யாருங்க? நீ புலம்புனியே அந்த எதிரொலி. எதிரொலியா? அப்போ நீங்க எல்லாம் மலைக்கு பிறந்த பசங்களா? ஏய் சொல்லப்பா, நீங்க எல்லாம் யாரு? யாரு நீங்க? நாங்கள் முகமூடி திருடர்கள். விளையாடுறீங்களாடா? முகத்தை பூரா மூடி இருந்தா முகமூடி திருடர்கள், கண்ணை மாத்திரம் மூடி இருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாம் கண்மூடி திருடர்களா? ஏய், இந்த விளையாட்டெல்லாம் வேற யார்கிட்டயா வச்சுங்கடா. யூ ஷுட் நோ ஐ ஆம் தி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மங்கி மார்க் டாய்லெட்ஸ். புரியுதா? அரைவம் படவா பட. லதா லதா, இந்த எழுந்துரு எழுந்துரு. யார் வந்திருக்காங்க பாரு, யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க. யாருங்க இவங்கெல்லாம்? திருடர்கள். ஓஹோ. கூட்டு இருக்கிற வீட்டுல இருந்து எப்படா தப்பிச்சு போக முடியும்? உங்க கம்பெனி பணம் 5000 ரூபாய் உங்ககிட்ட இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதை கொள்ளையடிக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பணத்தை எங்க வச்சிருக்க? எந்த படம்? கம்பெனி பணத்தை எங்க வச்சிருக்க? ஐயோ, நான் அது கடைக்கடையா போய் கலெக்ட் பண்ண படம். அதை கலெக்ட் பண்ண தாண்டா நாங்க வந்திருக்கோம். அதை நான் தரமாட்டேன். போயிருப்பா. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னையா சொல்றீங்க? என்னையா சொல்றீங்க? சீ, நீங்களும் ஒரு ஆம்பளைங்களா? அடே சோமாரிங்களா, வட்ட பொறுக்கி பசங்களா. டேய் டேய்,
தைரியம் இருந்தா இங்க இருந்துடா. இது தவற இந்த திருட்டு பசங்களுக்கு ரோஷம் இருந்தா, வெக்கம் இருந்தா, தைரியம் இருந்தா மரியாதையா வெளியே போச்சு. என்னால முடியல. இந்த மாதிரி பசங்களை உள்ள விடுறதே தப்புலதா. நம்ம 2 பேருக்கும் முன்னாலேயே பழக்கம் உண்டா? ஏன்டா அப்படி கேக்குற? பல வருஷம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ற நண்பர்கள் மாதிரி கட்டி புடிச்சுக்கிறியப்பா. இந்த வரேன்ட்டு வந்திய, ஏன்டா வரல? அறிவு கடவுளுக்கு இந்த வரேன்னு போனோம் எவன்டா திரும்பி வந்திருக்கிறா? ரொம்ப பேசுறாரு. ஆமா, நீமாடா பேசுவேன். பணத்தை எங்க வச்சிருக்க? பணத்தை வாங்காம 3 பேரும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டான். அந்த சோபா கிட்ட ஓடு. வந்துட்டேன். சோபா கீழே பணம் இருக்கா பாரு. பத்திரமா இருக்கு. அங்கேயே உட்கார்ந்துக்க. உட்கார்ந்துக்க. போடா. அடிக்கிறா? ஆமா, மது இவன் வந்துட்டமா? ஏன் கூப்பிட்டு கட்டுறாங்க பாருங்க. போய் அவன் கையை கட்டி போட்டு என்னடா பண்ண போற? பணத்தை எடுத்துட்டு போறேன். என்னமா இருந்தா? ஐயோ, இப்ப கூட கோழையா இருக்கீங்களே, ஓடுங்களேன். வெளியே வா. இல்ல அவங்க கூட போய் சண்டை போடுறது. எப்படி எப்படி சண்டை போடுறது? எனக்கு கால ஓடல, கைய ஓடல. நடுக்கத்தை பாத்தியா? கண்ணு போமா. என்னடா என் உள்ள நீரை முட்டை கொடுத்துட்டா? அடே 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 உள்ளங்கீரை நீ முத்தம் கொடுத்த அத்தனை பேரையும் எந்த கையாலேயே வச்சு அரைஞ்சிருக்கான் பாரு. அப்படி அடிச்சா வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. உலகைய முத்தம். அடே அடே ஏய் இங்கதான முத்தம் கொடுத்த அத்தனை பேரையும் முழங்கையாலே அடிச்சேன். எருமா குத்து மறையில முத்தம். அடே நீ என் உள்ளங்கையில முத்தம் கொடுத்த அத்தனை பேரையும் பேர அரைஞ்ச. முழங்கையில முத்தம் கொடுத்த இப்படி இப்படி அத்தனை பேரையும் கொன்ன. என் தலையில முத்தம் கொடுத்த நான் முட்டுல முட்டுல அத்தனை பேருக்கு மூச்சு விட்டுருச்சு. லதா லதா,
எனக்கு இப்ப அத்தனை பேரையும் கடிக்கணும் போல் இருக்கு. அதுக்கு ஓஹோ நீங்களா? இது என்ன கையில? இது லெதர் பாக்ஸ் வந்து மருந்து மருந்து. வெளிய வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ள திருட ஆரம்பிச்சிட்டீங்களா? கிளம்புடா ஸ்டேஷனுக்கு. ஹலோ, பர்வதராஜ ஸ்பீக்கிங். சார், உங்க கம்பெனி சேல்ஸ்மேன் சென்னாய் நகர் 101 நம்பர் வீட்டுல இருக்கிறதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படியா? அதோட உங்க கம்பெனி பணம் 5000 கைப்பற்றி வச்சிருக்கோம். ஆமா, உங்க கம்பெனி சேல்ஸ்மேன் கிட்ட இருந்து அந்த பணத்தை கொள்ளையடிச்ச திருடங்களையும் பிடிச்சு வச்சிருக்கோம். நீங்க உடனே புறப்பட்டு சென்னாய் நகர் வீட்டுக்கு போங்க. இப்போ புறப்படுறேன். எங்க வீட்டுல போன் இருக்கு. போன் பண்ணட்டுமா? எப்படா போன் பண்ணுவா? 101 நம்பர் வீட்டுல. ஓடு ஓடு. ஃபோர் 277 இருந்து போன் பண்றோம். ஷெனாய் நகர்ல ராஜம்மா வீதியில 100 நம்பர் வீட்டுல. சென்னாய் நகர் ராஜம்மாள் தெரு 100 நம்பர் வீட்டுல தீ.
வீட்டுக்குள்ள எப்படி மேல போய் பதுங்கடா? ஆமா சார், மேல பதுங்கி இருக்கிறத பெரிய திருடன். எப்படிங்க சார் திருடனை தண்ணி அடிச்சு பிடிக்கிறீங்க? யார் யார் தீ போன் பண்றது? சார் திக்கு வாங்கினா? ஆமா சார், நானு சரிதா, திருடன்னு சொல்ல நினைச்சவன் தீ தீ தீன்னு தீராவிலே நின்னுட்டான். ருடன் சொல்ல வரல போல இருக்கு, பாவம். ஏயா கிண்டா பண்றீங்க? 108 போன் பண்ண 100க்குள்ள போன் பண்ணணும். தீ தீனு பட்டணமே அல்லோலப்படுது. இந்த நேரத்தை நீ வேற சொல்லையா போச்சப்பா. நான்சென்ஸ். திருடனும் இல்ல கருடனும் இல்ல, என் கம்பெனி சேல்ஸ்மேன் உள்ள மாட்டிக்கிட்டான். ஏன் என் வீட்டு முன்னால இவ்வளவு கூட்டம்? உங்க வீட்டுக்குள்ள திருடன் மூந்துட்டான். என்னமா கூட்டம்? ஐயோ, சாயந்தரம் என்ன பேய் அடிச்சு 21 போய் இப்பதானே வர்றேன். அண்ணி அண்ணி, நேத்துக்கு லதாவை அண்ணன் வீட்டுல கொண்டாந்து விட்டு போச்சு. நீ ராத்திரில இருந்து லதாவை காணோம். லதாவை காணுமா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? அவர் எங்க? அண்ணன் பாம்பாய் போயிருக்கு. நான் எங்க பாம்பேக்கு போனேன். ஆமா, நம்ம வீட்டுக்கு முன்னால ஏண்டி இவ்வளவு கூட்டம்? என்னங்க அழகால? ஏன் அலங்கோலம் இருக்கட்டும், இங்கே இவ்வளவு கூட்டம்? அப்புறம் என்னுடைய சேல்ஸ்மேன் உள்ள மாட்டிக்கிட்டா. அவங்க திருடன் நினைச்சு இவங்க கூச்சல் போடுறான். லதாவை காணுமா? நீ எப்படா இங்க வந்த? என்னடா போறோம்? அங்கங்க பாலாபிஷேகம் பட்டாபிஷேகமா பண்ணுவாங்க. இங்க என்னடா ஒரு நாள் பூரா இதை பூட்டி வச்சு நீர விஷயமே பண்ணிவிட்டாங்க. தெருவுல சின்ன பையலுங்க அறிவு இல்லாம என்ன பைத்தியக்காரன் சொன்னா, ஏண்டா இவ்வளவு வளர்ந்திருக்க நீ ஆண்ட அறிவு இல்லாம என்ன பைத்தியக்காரங்கிற? புத்தி சுவாயத்தோட இருக்கிறவ சட்டை இப்படித்தான் போடுவா. இதெல்லாம் நடந்த கதையை வேற. ஆமா, இந்த சட்டையை கழட்ட கூட இந்த விளையாட அந்த பயிரு இதெல்லாம் பைத்தியம் பண்ற வேலை. எங்க அப்பா அப்பா அதேதான். யாரா What shall I say? I am the sales representative of Monkey Bar Toilet Soap Soap கடை. அரஞ்சு எப்படா இங்க வந்து சிக்கனே? அவர் எங்க சிக்கனாரு? சோப்பு சீப்பு கண்ணாட ஆர்டர் வாங்க வந்தவர் எங்க அப்பா தான் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியா? யாரு இவ பைத்தியம்? ஒரு வீட்டுக்கு 3 சாவி போட்டு திறந்தா இவன் என்ன சமயத்துல யமனே கூட மாட்டிக்குவான். எல்லாம் என்னால வந்த வேண. இல்லீங்க, வீட்டுக்காரரை நம்பாம இந்த விருதா பையன் ஆறுமுகத்தை நம்பி சாவி கொடுத்தது ஏன் தப்பு தாங்க. கொடுத்த சாவியை வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்திருந்தா இதெல்லாம் வருமா? மொத்தமா அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் கடைசியில இதான். ஆக மொத்தம் என்னால வந்த வென. இல்ல இல்ல, தனியா இருக்கிற ஒரு பொண்ணு யாருமே இல்லைங்கிற தைரியத்துல தன்னுடைய அந்தரங்க எண்ணங்கள் எல்லாம் அள்ளி கொட்டினா என்ன ஆகுங்கிறதுக்கு இது ஒரு படிப்பு. ஆக இதெல்லாம் என்னால வந்த வெனதான். இல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா அப்புறங்கத்தோட அந்தஸ்து வெறியும் ஜபர்தஸ்தும் தான். அவர் மாத்திரம் ஒழுங்கா முன்னாலேயே சமயக்காரனை திருத்தி ஒரே சாவியை உபயோகப்படுத்தி இருந்தாருன்னா இந்த வீட்டை பூட்டி இருக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. எதையுமே பூட்டி வைக்கிறோம்னு நினைக்கிறவன் தன்னை மாத்திரமல்ல மற்றவங்களையும் மாட்டி வைக்கிறாங்கிறத கொஞ்சம் நினைச்சான்னா இந்த நாட்டுல பூட்டுகளே தேவைப்படாது. திறந்த வீடு, திறந்த இதயம், இதுதான் நமக்கு தேவை. இப்போ சரிடா, இப்ப நீ யாரு வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டு இருக்க? எங்க வந்து சேரணுமோ அங்கதான்டா வந்து சேர்ந்திருக்க. ஆமாண்ணா, லதா உனக்கு முறை பொண்ணு. உங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகும். மது, ரொம்ப சந்தோஷம். என்ன மன்னிச்சிருங்க சார், நம்ம ஆபீஸ் பண்ண 5000 கிடைச்சிருந்தப்பா. அந்த திருடனை பிடிச்சாச்சு. யாரு பிடிச்சாங்க? போலீஸ். போலீஸா? இப்பதான் வேலை கிடைச்சு போச்சு. கல்யாணத்தை பண்ணிட்டு சுகமாய் இருப்பா. தாத்தா, நீங்களே கட்டில விட்டு இறங்கிட்டீங்க. கல்யாணத்துல நான் இறங்க மாட்டேன், நான் சொல்ல போறேன். வாமா, வா வா. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தீர்காயிட்டா இருங்க. கெட்டி மேளம்.